ஹே கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், தென் எப்படி வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரே டேட்டில் தான் எக்ஸாம் இல்லையா? ஒரே டேட், அது ஐ திங்க் December 15 நினைக்கிறேன். ஓகே, அந்த ஒரே நாளில் உங்களுக்கு 4 எக்ஸாம் நடக்க போகுது. எக்ஸாமோட டைம் டேபிள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் இல்லையா? மார்னிங் ஒரு 10 to 12 வந்து பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம், அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் ஈவினிங் வந்து ஒரு 2 எக்ஸாம்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு பிரிச்சிருக்காங்க. ஓகே, இப்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே வந்து ஹால் டிக்கெட், தட் இஸ் அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? அந்த அட்மிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரோல் நம்பர் இருக்கும். ஸோ அந்த ரோல் நம்பர் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், என்னைக்கு டேட்டு, அந்த டேட்டை வந்து கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹவு டு மார்க் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? உங்கள் ஆன்சர்ஸை எப்படி வந்து மார்க் பண்ணுறது, தட் இஸ் ஷேட். இப்போ நிறைய பேர் டிக் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்கல்ல, அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏபிசிடி இதில் எது கரெக்டு, பி கரெக்டாக இந்த இருக்குது, பியை மட்டும் நல்லா ஷேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இல்லை பி கிடையாது அப்படின்னு பியை கேன்சல் பண்ணிட்டு சிஏ ஷேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக ஒரு எம்சிக்யூக்கு 2 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. 2 மார்க் அப்படியே போயிடும். சரிங்களா? அதனால் ஷேட் பண்ணுறது அந்த மாதிரி எடுத்து கேன்சல் பண்ணிட்டு பண்ணுறது அந்த அந்த இதே எடுத்துக்காதீங்க. சரிங்களா? ஓகே, எக்ஸாம் செஷன் மார்னிங் செஷன் 10 to 12 noon, சிலபஸ் 2022. இதில் பாருங்களேன், ரோல் நம்பர் இன் வேர்ட்ஸ். என்ன ரோல் நம்பர்? அதாவது உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அட்மிட் கார்டில் மேலே ரோல் நம்பர்னு ஒன்று இருக்கும். ரோல் நம்பர் வேறு, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வேறு. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் இங்கே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ரோல் நம்பருங்கிறது உங்கள் ஹால் டிக்கெட் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கிங்கல்ல, அந்த ஹால் டிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர்னு ஒரு நம்பர் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 402100 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 402100 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை வேர்ட்ஸில் எழுதணும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, வேர்ட்ஸில் FOUR 4, ZERO 0, 402 TWO2 அப்படின்னு வந்து நீங்கள் சென்டென்ஸில் அதை இதாக வேர்ட்ஸில் வந்து எழுதணும். செக்கில் எழுதுகிற மாதிரி 2 லேக்கு 3 லேக்கு அப்படிலாம் போடக்கூடாது. அந்த வேர்ட்ஸில் அந்த நம்பரை வந்து வேர்ட்ஸில் எழுதணும். 4னா FOUR அப்படின்னு சொல்லி வேர்ட்ஸில் இங்கே வந்து உங்களோட ரோல் நம்பரை எழுதிக்கோங்க. அடுத்து இது வந்து என்னென்னா உங்களோட ரோல் நம்பர் போடக்கூடிய ஒரு ஸ்பேஸ். இப்போ ரோல் நம்பர் வந்து 402100 அப்படின்னு வச்சுக்கோங்க. 402100 ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு நம்பர் போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸில் நீங்கள் 4ன்னு போட்டிருக்கீங்கன்னா கீழே பாருங்கள், அந்த 4ஐ ஷேட் பண்ணிக்கோங்க. 4ஐ நல்லா ரவுண்டு போட்டு ஷேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து செகண்ட் காலமில் என்ன பண்ணியிருக்கீங்க, 0ன்னு வச்சுக்கோங்க. அப்போ மேலே பாக்ஸுக்குள்ளே 0ன்னு சொல்லி போட்டு அதுக்கு கீழே 0வை வந்து ஷேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணணும். ஷேடு வந்து நல்லா ரொம்ப அழுத்தி பண்ணுறோன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த ஹோல் விழுற மாதிரி பேக்கில் தெரிகிற மாதிரி அந்த அளவுக்குலாம் நார்மலாக பண்ணுங்கள். ஓகேங்களா? அவ்வளோதான். தட்ஸ் ஆல். சரி, இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது பாருங்கள், இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்ஸ், தேர் இஸ் நோ நெகட்டிவ் மார்க்கிங், யூஸ் ஒன்லி ப்ளூ ஆர் பிளாக் பால் பாயிண்ட். ஓகே, இன்கேஸ் எனி கேண்டிடேட்ஸ் ஃபில்ஸ் எனி இன்ஃபர்மேஷன் ராங்லி த இன்ஸ்டியூட், அதாவது நல்லா வச்சுக்கோங்க, நான் மாற்றி பண்ணிங்க எதுனாலும் சரி அவங்க இது எடுத்துக்க மாட்டாங்க. சரிங்களா? அவங்க ரெஸ்பான்சிபிள் கிடையாது, யுவர் ஒன்லி ரெஸ்பான்சிபிள். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க, நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. அதை அவங்க சொன்னும்போது நீங்கள் அதை பண்ணிக்கிட்டால் போதும். ஓகே, தட்ஸ் ஆல். இது எல்லாமே உங்களோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சரிங்களா? தட்ஸ் ஆல். அதே மாதிரி சிக்னேச்சர் ஆஃப் கேண்டிடேட் வித் டேட்டு அது நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இன்விஜிலேட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். இப்போது உங்களுக்கு 10 o'clock எக்ஸாம்னா 9:45லேருந்து 10 o'clock வரைக்கும் உங்களுக்கு கொஷின் பேப்பர் ரீட் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. சரிங்களா? அந்த டைம் வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு டோட்டலாக வந்து 2 கொஷின் பேப்பர் கொடுக்க போகிறாங்க. பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்கும் கொடுக்க போகிறாங்க. டோட்டலாக 10 o'clockலேருந்து 12 o'clock வரைக்கும் எக்ஸாம். நீங்கள் இப்போ 10லேருந்து 10:30க்கு வந்து 10லேருந்து 10 to 10:30லேயே வந்து பேப்பர் 1 முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் 10:30லேருந்து 12 o'clock வரைக்கும் நீங்கள் பேப்பர் 2 தாராளமாக பார்க்கலாம். ஓகேங்களா? ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பண்ணாதீங்க. பேப்பர் 1 இந்த சைடு இருக்குது, பேப்பர் 2 அந்த சைடு இருக்குது. ஓகே, ஸோ அப்போ பேப்பர் 1 எப்படி இருக்குன்னா பேப்பர் 2 அந்த சைடு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் இதுதான் ஃபார்மெட்டாக கொடுப்பாங்க. இதுதான் ஃபார்மெட்டு. சரிங்களா? இதில் எதுவும் மேக்ஸிமம் வந்து சேஞ்சஸ் வராது. ஓகே, ஸோ அதனால் இப்போ பேப்பர் 1 நீங்கள் கொஷின் ஆன்சர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன, அப்போ பிக்கு ஷேட் பண்ணுங்கள். செகண்ட் கொஷின் ஏக்கு ஷேட் பண்ணுங்கள். அவ்வளோதான். பேப்பர் 1 ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் அடுத்து பேப்பர் 2 வரணும். பென்சில் வச்சு பண்ணக்கூடாது. ஒன்று பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென், இல்லை ப்ளூ கலர் பால் பாயிண்ட் பென். இந்த 2ல் ஏதாவது பென்னு மட்டும்தான் வச்சுருக்கணுமே தவிர மாற்றி எதுவுமே பண்ணக்கூடாது. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 கொஷின் பேப்பர் கையில் வச்சுருக்கீங்க, ஃபஸ்ட்டுக்கு பி, ஆனால் நீங்கள் டிக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி பண்ணிட்டேன் அப்படி எதுவுமே சொல்லக்கூடாது. ப்ரோ நான் பேப்பர் 2ல் போய் பண்ணிட்டேன்
அப்படிலாம் கிடையாது. நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். சரிங்களா? நீங்கள் மட்டும் தான் ரெஸ்பான்சிபிள். பேப்பர் 1 ஃபஸ்ட் எழுதுறீங்களா? இல்லை பேப்பர் 2 ஃபஸ்ட் எழுதுறீங்களா? என்ன எழுதுறீங்களோ பார்த்து வந்து ஷேட் பண்ணணும். நான் பேப்பர் 1க்கு பதிலா பேப்பர் 2ல போய் ஷேட் பண்ணிட்டேன். பேப்பர் 2க்கு பதிலா பேப்பர் 1ல ஷேட் பண்ணிட்டேன். அந்த இதே இருக்கக்கூடாது. அவங்க நீட்டா அழகா குடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருமே ப்ரொஃபஷன்ஸ் இல்லையா? ஸோ அப்போ அப்படிங்கும்போது அந்த இதில வந்து பார்த்து நீட்டா நம்ம அவசரப்படாம, ஹரிபரி இல்லாம பண்ணணும். ஓகே. அத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? 10 to 12 2 ஹவர்ஸ் உங்களுக்கு எக்ஸாம். 2 ஹவர்ஸ் என்னனாலும் நீங்கள் பண்ணலாம். அவ்வளோதான். 10:30க்கு நான் ஃபஸ்ட்டு பேப்பர் முடிச்சிட்டேன். பேப்பர் 2 அடுத்து பார்க்கலாம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பாருங்கள். ஓகே. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். அதே மாதிரி கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் மட்டும் கையில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஹால் டிக்கெட் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. அதை பிரிண்ட் அவுட் போட்டுட்டு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் கொஞ்சம் கையில் வச்சுக்கோங்க. அது போதும். மிச்சம் எல்லாமே இப்போ நம்ம சொன்ன மாதிரி கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. எதுவும் தப்பாப்பா எதுவும் வந்து ஃபில் பண்ணிடாதீங்க. ஏன்னா அதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சரிங்களா? தட்ஸ் ஆல். எந்த ஹால் ஃபஸ்ட்டு ஆமாம் எந்த ஹால்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? எந்த சென்டர்னு தெரியும். இப்போ எந்த ஹால்னு தெரியணும்னா டேரெக்டாக அந்த காலேஜோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக் பக்கத்தில் நோட்டீஸ் போர்ட் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ரோல் நம்பர் இந்த ரோல் நம்பர்லேருந்து இந்த ரோல் நம்பர் வரைக்கும் S1 S2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த காலேஜில் கேட்டுக்கோங்க. அங்கே யார்கிட்டனாலும் கேட்டாலும் சொல்லுவாங்க. இங்கே S1 எங்கே இருக்குது S2 எங்கே இருக்குன்னு கேட்டாலும் சொல்ல போகிறாங்க. அவங்கக்கிட்ட கேட்டு அந்த பிளேஸ் எங்கே இருக்கோ அங்கே போய் நீங்கள் பிளேஸ் ஆகிக்கோங்க. சரிங்களா? 9:45க்கு ஷார்ப்பாக நீங்கள் கரெக்டாக ஹாலுக்கு வெளியில் இருக்கணும் கண்டிப்பாக. சரிங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் எங்கேனாலும் இருங்க. நோ இஷ்யூஸ். ஓகே. தட்ஸ் ஆல். காஸ்டியூம்ஸ் ட்ரெஸ் கோடு வந்து எந்த ஒரு இதுவும் வந்து கிடையாதுப்பா. நீங்கள் வாட்டர் பாட்டில் கொண்டு போங்க அவங்களும் கொடுத்துருவாங்க. வாட்ச் போட்டுக்கோங்க. ஸ்மார்ட் வாட்ச் போடக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் பேப்பர் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்குலாம் வந்து அவங்க ஏதாவது ரஃப் ஷீட் மாதிரி கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அந்த ஆன்சர் வந்து ரைட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். ஓகே. தட்ஸ் ஆல். இன் பிட்வீனில் உங்களுக்கு கேப் இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட்டு 2 எக்ஸாமுக்கு 2 ஹவர்ஸ் கேப் இருக்கும். ஸோ அது கரெக்டாக எல்லாத்துக்கும் தெரியும். அவ்வளோதான். 1 டே 15 டேஸில் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஜனவரி ஃபஸ்ட் வீக்கில் மேக்ஸிமம் வந்து ரிசல்ட் வந்துடும். சரிங்களா? அதனால் எதை பற்றியும் திங்க் பண்ணாமல் ரொம்ப ஹரிபரியாக எதுவுமே ஒரி பண்ணாமல் ஃபோக்கஸ் யுவர் எக்ஸாமினேஷன். ஃபஸ்ட்டு என்னோடய அட்வைஸ் என்னன்னா லா அண்ட் எத்திக்ஸ்க்கும் எக்கனாமிக்ஸ்க்கும் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. இந்த 2 சப்ஜெக்ட்லேயே 60 மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா மிச்சம் 2 சப்ஜெக்டில் நம்ம பாஸ் மார்க் வாங்கினாலே ஃபவுண்டேஷன் கிளியரு. சரிங்களா? லா அண்ட் எத்திக்ஸ்லையும் நம்மளோட எக்கனாமிக்ஸ்லையும் உள்ள தியரிட்டிக்கலாக கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணி புரிஞ்சு பாருங்கள். சும்மா MCQ தானே ஒன்றுமே புரியாமல் புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன்னோட மட்டும் படிச்சுட்டு போகாதீங்க. புக்கினரில் இருக்கக்கூடிய கொஷினை கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே வாட் இஸ் வாட் இதுதானா அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அப்போ அந்த ஐடியா வச்சு உங்களால் வந்து ஈஸியாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். ஓகே. கான்செப்ஷுவலாக வந்து நல்லா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் வந்து புக்கினரில் இருக்கக்கூடிய அந்த தியரிட்டிக்கலாக கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். சரிங்களா? அதை நல்லா ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணணும். ஓகே. அவ்வளோதான். சிம்பிள். வெறும் புக் பேக் MCQ மட்டும் நம்ம படிக்கும்போது நாலேஜ் இருக்காது. நமக்கு சுத்தமாக நாலேஜ் இருக்காது. என்ன இந்தியன் கான்ட்ராக்ட்னா என்னென்னு தெரியாமல் வந்து புக் பேக் MCQ படித்தா எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கும். சரிங்களா? அதனால் அந்த ஒன்று மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. ஓகே. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வேறு உங்களுக்கு அவ்வளோதான். அக்கௌண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவும் கேட்பாங்க, இன்டேரக்டாகவும் கேட்கலாம். சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே. சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சின்ன சம்ஸ் வந்து மேபி கேட்பாங்க. அடுத்து பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் மேக்ஸ் பாருங்கள். ஓகே. அவ்வளோதான். ஃபவுண்டேஷன் குரூப்போட லிங்க் வந்து நான் கீழே கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸையும் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. எக்ஸாம் கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக போக முடியும். ஒன்றே ஒன்று தான், அக்கௌண்ட்ஸ்னால் சும்மா தியரிட்டிக்கல் ஒன்னோட படிக்காதீங்க. சின்ன சம்ஸ் இருக்குது. சம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். குட்டியாக சம்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் நல்லா வச்சுக்கோங்க. சம்ஸ் கேட்க மாட்டாங்கலாம் கிடையாது. சம்மாக ஒர்க் அவுட் பண்ணி வர்ற ஆன்சரை நீங்கள் உங்களுக்கு 23ன்னு வருதுன்னா அப்போ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 23, 21 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 23 சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும். பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பயமாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நல்லா படித்து முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ் பாருங்கள். அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஓகே. ஃபஸ்ட்டு எக்கனாமிக்ஸ், லா, அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நான் சொல்கிற மாதிரி படிங்க. எக்கனாமிக்ஸ் அண்ட் லா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது. ஏன்னா அதுதான் டேரெக்டாக ஒன் வேர்ட்ஸ் டக்கு நல்ல மார்க்ஸ் வாங்கிடலாம். ஒன் வேர்ட் கரெக்டாக எழுதிட்டோம்னா 2 மார்க்ஸ் நமக்கு. ஓகே. இந்த 2 சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸு, அதுக்கப்புறம் மேக்ஸு. சரிங்களா? படிக்கிறது சொல்கிறேன். நான் சொல்கிறது ப்ரிப்பரேஷன் பண்ணுறது இந்த ஆர்டரில் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஓகே. தட்ஸ் ஆல். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்டரில் பார்க்கலாம்.